தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நோக்கு வர்மம். நோக்கு வர்மம் பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு. மறுபடியும் அதையே பேசுறீங்க, ஏதாவது புதுசா பேசலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி பேசுறதுக்கு, அதாவது நோக்கு வர்மம் பத்தி பேசுறதுக்கு ஒரு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், சந்தீப் எலப்பன் என்னோட பிரதர், என்னோட யூடியூப் ஃபேமிலியில ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாசமா இந்த டாபிக் பத்தி பேசுங்க, ஐ மீன் நோக்கு வர்மம் பத்தி பேசுங்க, நோக்கு வர்மம் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 3 மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட சொன்னேன், நோக்கு வர்மம் பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு ப்ரோ, மறுபடியும் நம்மளே அதையே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இருந்தாலும் பரவாயில்லண்ணா, நீங்க ஒரு தடவை இந்த டாபிக் பத்தி பேசுங்க, இந்த நோக்கு வர்மம் பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்குல்ல, கண்டிப்பா பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கு வர்மம் பத்தி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிடும். இது வரைக்கும் நிறைய பேர் பேசாதது, அதாவது நிறைய சேனல்ஸ் இந்த நோக்கு வர்மம் பத்தி பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசாத ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய ஃபைண்ட் பண்ணேன். அப்போலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்த்தேன். என்னன்னா, நோக்கு வர்மம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட கண்ட்ரோல்ல அவங்களை கொண்டு வரலாம், அண்ட் ஃபைட் பண்ணலாம் இப்படின்ற விஷயங்களை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப என்ன அதாவது நான் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன ஃபைண்ட் பண்ணேன், என்ன சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கு வர்மம் ஃபைட்காக, ஐ மீன் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது கிடையாது. அது முழுக்க முழுக்க மருத்துவத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை மத்தவங்களை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காகவும் அண்ட் ஃபைட் பண்றதுக்காகவும் வந்த விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இது அதற்கெல்லாம் கிடையாது, இது சண்டைக்காகவே கிடையாது, முழுக்க முழுக்க மருத்துவத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டேன். நோக்கு வர்மம் அப்படின்ற கலை தமிழர்களால தான் இந்த உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த தமிழர்களுக்கு யாரால கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தா யாருக்குமே தெரியாது, ஒரு கிளாரிபிகேஷன் இல்லாமலே தான் இருக்கும். சோ நோக்கு வர்மம் அப்படின்ற ஒரு கலை தெய்வீக கலை, அதாவது ட்ரெடிஷனல் ஆர்ட் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ட்ரெடிஷனல் ஆர்ட் இந்த உலகத்துக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு வர்றதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரி இருந்தாலுமே கூட அந்த எல்லா ஹிஸ்டரியிலுமே ஆதி சித்தரான சிவன் கிட்ட இருந்தான் அகத்தியருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, அகத்தியர் கிட்ட இருந்தா தமிழ் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹிஸ்டரியிலுமே இதுதான் ஒரு பேசிக் கான்செப்டா இருக்கு. இதுல சித்தர்கள் நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கிறதாகவும், அந்த 72,000 நாடிகள்ல 10 நாடிகள் ரொம்ப முக்கியமான நாடிகளும் சொல்றாங்க. அந்த 10 நாடிகள் நம்ம உடம்புல எந்தெந்த இடங்கள்லாம் சந்திக்குதோ அந்த இடங்கள்லாம் வர்மஸ்தானங்கள், அதாவது வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புல எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 108 வர்ம புள்ளிகள் இருக்கு அப்படின்றத சித்தர்கள் சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நோக்கு வர்மம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியும் சொல்றாங்க. என்னன்னா, சிவனும் பார்வதியும் அருணகிரி மலைக்கு ஒரு நாள் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் மரத்து மேல இருந்து கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த பார்வதி உடனே போயிட்டு அவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். உடனே பார்வதி சிவன் கிட்ட போய் சொல்றாங்க, அவனை எப்படியாவது எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணல. தன் கையில இருந்த ஒரு சின்ன பெரம்பால ஒரே ஒரு தட்டு தான் தட்டுறாங்க. உடனே வேடன் அவனோட பழைய நிலைமைக்கு, எப்பயுமே யூஸ்வலா இருப்பாங்க இல்லையா, அந்த பழைய நிலைமைக்கு வந்துடுறான். இதை பார்த்த பார்வதிக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, நான் இவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா அவன் எந்திரிக்கவே இல்லை, ஆனா நீங்க பெரம்பால ஒரு சின்ன தட்டு தான் தட்டுனீங்க, ஏந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் நோக்கு வர்மம் ஏன்னா என்ன, வர்ம கலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்றாங்க. சோ வர்ம கலைகள்னால அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுறது மூலயமா யார வேணாலும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத சிவன் சொல்றாங்க. சோ இதை கேட்ட பார்வதி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தா இதை மக்களுக்கும் கத்துக் கொடுக்கலாமே, அதனால அந்த கலையால மக்கள் பயனடைவாங்களே அப்படின்றத சிவன் கிட்ட சொல்றாங்க. சோ சிவன் அகத்தியருக்கு கத்துக் கொடுக்கப்பட்டு, அகத்தியரால எல்லா சித்தர்களும் கத்துக் கொடுக்கப்பட்டு, எல்லா சித்தர்களாலும் மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது. சோ இதுதான் ஒரு பேசிக் கான்செப்டா இருக்கு. அதே மாதிரி நோக்கு வர்ம கலை குருகுலம் மூலயமா தான் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. குருகுலம் மூலயமா கத்துக்கிட்ட பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் இந்த கலையில ரொம்பவே சிறந்து விளங்கினாங்க அப்படின்றத ஹிஸ்டரி சொல்லுது. அண்ட் அதே மாதிரி பாண்டியர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் சோழர்களும் இந்த கலையில ரொம்பவே சிறந்து விளங்கினாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா குரு கிட்ட, அதாவது ஆசான் கிட்ட இருந்து சிஷ்யர்களுக்கு இந்த கலை ரொம்பவே செலக்டிவா தான் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கலையோட பேசிக் கான்செப்டே இந்த கலையை கத்துக்கிட்டவங்க தன்னோட கண்ணாலே மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த கலையோட பேசிக் கான்செப்டா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த கலையை கத்துக்கிட்டு பிற்காலத்துல தன்னோட சிஷியனே தனக்கு எதிரியா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச
ஆசான்கள் அவனுக்கு இந்த கலையை ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது நிறைய பேருக்கு இந்த கலையை கத்துக் கொடுக்காம விட்டுருக்காங்க. அதுக்கு பதிலா தன்னோட வம்சம், அதாவது தன்னோட பரம்பரையில இருந்து வரவங்களுக்கு மட்டும் இந்த கலையை கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் சில சிஷியர்களுக்கு மட்டும், செலக்டிவான சிஷியர்களுக்கு மட்டும் இந்த கலையை கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா அவங்க சில குவாலிட்டியோட இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. என்னென்ன குவாலிட்டியா இருக்கணும் சிஷியர்கள் அப்படின்னா, அவங்க பிசிக்கலா ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஹெல்த்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மென்டலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கணும் அப்படின்றது நினைச்சிருக்காங்க. இந்த எல்லா குவாலிட்டியோடும் அந்த சிஷியன் எத்தனை நாட்கு அந்த குருகுலத்துல இருக்கணும் அப்படின்னா 12 வருடங்கள் இந்த எல்லா குவாலிட்டிஸோடும் அந்த குரு கூட அந்த சிஷியன் இருந்தாதான் அந்த கலை அவனுக்கு கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த 12 வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலையை கத்துக்கிட்டு இவங்க போயிட்டு அவங்களோட எதிரியை அழிப்பாங்களா, எதிரிகிட்ட சண்டை போடுவாங்களா, இல்ல எதிரியை தன்னோட கண்ட்ரோல வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாருமே இததான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஏதோ ஒரு மூவியை பார்த்துட்டோ இல்ல ஏதோ சில பேர் சொல்றவங்களை கேட்டுட்டோ நோக்குவர்மம் அப்படின்னாலே மத்தவங்களை அழிக்கதான், மத்தவங்க கூட சண்டை போடதான், மத்தவங்க தன்னோட கண்ட்ரோல வச்சுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எதுவுமே கிடையாது. நோக்குவர்மத்தோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, எதிரி கிட்ட இருந்து வர தாக்குதல, அதாவது அது ஒரு மனிதர்களால இருக்கலாம், இல்ல ஒரு விலங்குகளால இருக்கலாம், அது மாதிரி எதிரி கிட்ட இருந்து வர தாக்குதலை தடுத்து நிறுத்ததானே, தடுக்கவதானே தவிர இவங்களே வாண்டடா போயிட்டு எந்த எதிரிக்கிட்டும் சண்டை போடக்கூடாது அப்படின்றதுதான். அப்போ இவங்க கத்துக்கிட்ட நோக்குவர்ம கலையை எதிர்கிட்ட யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்ப பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரியோட தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்பொழுது அதை இவங்களோட கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மட்டும்தான் இந்த நோக்குவர்ம கலையை எதிரிக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. அந்த எதிரிக்கு அகேன்ஸ்டா இந்த கலையை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள மயக்கமடைய செய்ய முடியும். அண்ட் அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி அவங்கள தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அண்ட் அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேல அவங்கள சாகடிக்க கூட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களெல்லாம் நோக்குவர்மத்தால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் நோக்குவர்மத்தால கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்கள தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த விஷயத்த சொல்றதுல எனக்கு சின்ன தயக்கம் இருந்தது. ஏன்னா இதை சொன்னா எப்படி ஆயிடும், தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில தப்பா கன்வே ஆயிட்டா, தப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது தப்பு தானே. அது அப்ப அந்த விஷயம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடைசி வரைக்குமே நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க, யானையை பாகன் கண்ட்ரோல் பண்றது நோக்குவர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. பாகன் யானையை கண்ட்ரோல் பண்றது ஒரு வகையான வர்ம கலை தான். ஆனா அது நோக்குவர்மம் கிடையாது. ஏன்னா நோக்குவர்மம் அப்படின்றது கண்ணால இன்னொருத்தவங்களோட கண்ணை பார்த்து கண்ட்ரோல் பண்றதா நோக்குவர்மம். அது எல்லாருக்கும் பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பாகன் யானையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படின்னா, தன்னோட கட்ட விரலால புஷ் பண்றது மூலியமா தான் யானையை கண்ட்ரோல் பண்றது. சோ பாகன் யானையை கண்ட்ரோல் பண்றது ஒரு வகையான மர்மக்கலை. ஆனா அது நோக்குவர்ம கலை அப்படி இல்ல அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த விஷயங்கள் தான் நோக்குவர்மம். நோக்குவர்மத்தால ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒருத்தவங்களை மயக்கமடை செய்ய முடியும். சோ அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையே பண்ணாலும் இதுதான் நோக்குவர்மம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்குவர்மம் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணவோ இல்ல ஒருத்தவங்களை மயக்கமடை செய்யவோ கண்டிப்பா கிடையாது. நோக்குவர்மம் அப்படின்ற ஒரு கலை முழுக்க முழுக்க மருத்துவத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை அப்படின்றத ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ் சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சயின்டிபிக்காவே மனிதர்களுக்கு உள்மனம் வெளிமனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. வெளிமனம் அப்படின்றது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை ஞாபகம் வச்சுக்கோம், நம்ம டெய்லி என்னென்ன பண்றோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா அது ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும். முக்கியமான விஷயங்கள் இல்லை அப்படின்னா அது மறந்து போகும். அதனால நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற சில கசப்பான விஷயங்கள் தான் நம்மளுக்கு மறந்து போறதுக்கு வெளிமனம் மிக முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா உள்மனம் அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா உள்மனத்துல ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சாகுற வரைக்கும் கூட மறக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஆனாலுமே கூட அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்றதும் அவங்க எழுதுற விஷயம் அதையும் மறக்கவே மாட்டாங்க. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் அவங்களோட உள் மனசுல பதிஞ்சதுனாலதான்.
ஆனா இதுல ஒரு சில ஆபத்தும் இருக்கு அப்படின்றதையும் சயின்டிபிக்ல சொல்றாங்க. என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு மறக்க முடியாத விஷயம் நடந்துடும். சோ அது போயிட்டு உள் மனசுல பதியறதுனாலதான் அதையே நினைச்சு 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 மென்டலா நம்ம டிஸ்டர்ப் ஆகி ஃபைனலா வந்து மனநிலை பாதிக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்ததுதான் நோக்குவர்ம கலை அப்படின்றத சொல்றாங்க. சோ நோக்குவர்ம கலையை பயன்படுத்தி மனநல பாதிக்கப்பட்டவங்களோட உள்மனசு வரைக்கும் போயிட்டு அவங்க வந்து எதாவது அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும், என்ன சொல்யூஷன் கொடுத்தா அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த நோக்குவர்மம் மூலியமா அந்த உள்மனசை தெரிஞ்சு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறது மூலியமா அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அண்ட் அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேல நம்மளால நம்ப கூட முடியாத அளவுக்கு இயற்கையாவே வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்களை கூட இந்த நோக்குவர்ம கலை மூலியமா ரெக்கவர் பண்ண முடியும், அதாவது நம்மள மாதிரி நார்மல் பர்சனா மாற்ற முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இது மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இது தற்காப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே வந்து பழங்கால தமிழர்கள் இதை ரெண்டுத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்தா இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதை சொல்லதான் இந்த வீடியோ. இது மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி பேசுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்ன பர்சனலா எங்க ஃபாலோ பண்ண அப்படின்னு நினைச்சாலும் எந்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாடா பேச சொல்லிக்கிறது உங்கள் தமிழ் பேச ராஜா. நன்றி, வணக்கம்.